போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 18/10/2025 அன்றைய நாள் குருவினுடைய அதிசார பெயர்ச்சியினுடைய பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசார பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பு பார்ப்போம். சுப கிரகம்னு சொல்றோம். முழு சுப கிரகம், தனக்காரகன், உத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வலுவா இருக்கணும். கோல்சாரத்திலேயும் நல்ல நிலையில இருந்து அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பார். அதனால எல்லா சுப காரியங்களுக்கும் குரு எப்படி இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கு. இந்த குருவினுடைய அதிசாரம் விருச்சக ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே. சரி, இம்மை 8 வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். இது வரைக்கும் 8ல் இருந்தார் இல்லையா? 8ல இருந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்திருக்கும், வம்பு வழக்குகள் இருந்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. இப்படியே ஜவ்வா இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு காரியமும் ஒரு தடவைக்கு 4 தடவை முயற்சி பண்ணாதான் நடக்கும். பல சிக்கல்களை தான் உருவாக்கி இருப்பார். பல சிக்கல்களை உருவாக்கி இருப்பார் 8ல குரு இருந்த காலத்துல. இப்ப அதிசாரமாக 9ஆம் வீட்டுக்கு வராரே. அதிசாரமா 9ஆம் வீட்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம். நடந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடியான மனோநிலை, வேலையில அழுத்தம் இருந்ததெல்லாம் தீர்ந்துடும். குருவினுடைய அனுகூலம் 9ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது. உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகள் எல்லாம் ஒரு அனுகூலம் ஏற்படுது. உங்களுடைய முகத்தை பார்த்தாவே ஒரு காரியத்தை செய்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அந்த அளவுக்கு முகம் முன்னும் தேஜஸ் ஆயிடும். தந்தையாருடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்குது. ஒரு குருவினுடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்குது. உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமா கிடைக்குது. இப்ப பாருங்க, இந்த காலகட்டங்களில் உபாசனை தெய்வத்தை வழிபாடு பண்றதுனால நன்மையான விஷயங்கள் மேலும் அதிகரிக்கும். 9ல குரு வந்துட்டாவே விசேஷம் தான். உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம், நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அனுகூலம் பண்ணும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். ரொம்ப நாளா கருத்து வேறுபாட்டில் இருந்த தந்தை மகன் உறவுகள் எல்லாம் கருத்து ஒருமித்தமாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை. எடுக்கக்கூடிய பணிகள் எல்லாம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை. உங்களுடைய முகத்தை பார்த்தாவே அனுகூலம் செய்யணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் உருவாகிறது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது. உறவினர்கள்ட்ட மகிழ்ச்சியா உறவினர்களோட சேர்ந்து விருந்து உபச்சாரங்கள் செய்யறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுது. சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததாக இருக்கு இந்த குருவினுடைய அதிசாரம். குருவினுடைய அதிசாரம் அற்புதமா இருக்கு. சிலருக்கு பாருங்க, காதல் வெற்றி அடையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கும். ரொம்ப நாள் முயற்சி செய்துட்டே இருக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை எடுத்து பெருசா வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியலன்னு நினைத்தவர்களுக்கு அற்புதமாக உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகும். அற்புதமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா 9ல குரு பகவான், 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். ரெண்டுமே உங்களை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான காலம். எவ்வளவு திறமைகள் உங்களுக்குள்ளார இருக்கோ அதையெல்லாம் இப்ப வெளிப்படுத்தலாம். வெளிப்படும். பிறருடைய உதவி கிடைக்கும். பொது ஜனங்களுடைய செல்வாக்கு கூடும். அரசியல் செல்வாக்கு கூடும். எவ்வளவு நன்மையான விஷயங்கள் எல்லாம் விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரத்துல கிடைக்குது. பாருங்களேன், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்து இப்பதான் எல்லாம் மாறுது. நன்மையான பலன்கள் மேலும் உருவாகுது. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல, நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல சுவாமிய வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து நமக்கு இன்னும் என்னென்னலாம் தேவைகள் இருக்கு, நமக்கு எதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கு, இன்னும் பொருளாதாரத்துல வளர்ச்சி ஆகணும், என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், என் குடும்ப நபர்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், எல்லோரும் தீர்க்க ஆயுளோடு இருக்கணும், இப்படி எதெல்லாம் உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கோ எல்லாமே இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இது ஒரு 10 நிமிடம் டெய்லியும் செய்யுங்க.
10 நிமிடங்கள் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வளர்ச்சி நாளும் நாளும் உருவாகிறத நீங்களாகவே உணர முடியும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு பொற்காலம். குருவினுடைய அதிசாரம் அப்படின்னு சொல்றது ஒரு பொற்காலம். சரியா பயன்படுத்திங்க. எல்லா வகையிலும் நன்மையான விஷயங்கள் உருவாகிறத நீங்க உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.